என் மேல இவ்வளவு ஆசையா இருக்கிறவரு திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? இது வரைக்கும் இவரோட முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாதே என்று நினைக்கும் போதே அவள் கண்கள் கலங்கியது. அவள் கண்கள் கலங்குவதை பார்த்தவன் பதறி போய், ஹே பேபிகால், என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு கண் கலங்குற என்று கேட்டான். இல்ல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று நித்யா தயங்கியவாறே கூறினாள். நீ ஒன்னும் இல்லன்னு சொன்னாலும் உன் மனசுல ஏதோ ஒன்னு இருக்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு என்று அவன் கூறவும், அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் சொன்னா என்ன செய்வீங்க என்று டக் என்று கேட்டாள். உடனே அவளை பிடித்து தள்ளிவிட்டு அவளுடைய முகத்தை உற்று பார்த்தவன் அங்கிருந்து வெளியேறினான். அவளால் தலையை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. என் வாய்க்கு முதல்ல ஒரு ஜிப்ப போடணும். இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்வியை கேட்டு இவரை நான் டென்ஷன் படுத்திட்டேன் என்று அவள் நினைத்துக் கொண்டே நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே அவன் இல்லை. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட உடனே கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டார் போல இருக்கே என்று நினைத்துக் கொண்டு பதறி போய் அவனை தேட ஆரம்பித்தாள். அவன் பால்கனியில் நின்று கொண்டு இரவு வானத்தில் தெரிந்த நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய இறுக்கமான முகத்தில் இருந்து அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்று நித்யாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நித்யாவின் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது. இப்ப எப்படி அவரை சமாதானப்படுத்துறது என்று யோசித்து ஒரு வார தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட அவள் அவனுக்கு அருகில் வந்து மிகவும் மெதுவான குரலில் தட்டு தடுமாறி, சாரிங்க, என் மேல கோவமா இருக்கீங்களா? நான் தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்று தலையை குனிந்து கொண்டு கெஞ்சும் போதே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் குரல் கேட்டு திரும்பி பார்த்தவன் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்தவுடன், நித்யா என்றான். உடனே மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தவள், உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டியில அந்த மாதிரி கேட்டுட்டேன். இனிமே அந்த மாதிரி கேட்க மாட்டேன் என்று நித்யா தவறு செய்த குழந்தையை போல மன்னிப்பு கேட்டாள். நீ இப்படி திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேப்பன்னு நான் நினைச்சே பார்க்கல என்று கூறினான். உடனே தடுமாறியவள், சாரி சாரி, நான் தெரியாம கேட்டுட்டேன் என்று கூறினாள். டென்ஷன் ஆகாத பேபி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவன் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் ஆச்சரியத்தில் நித்யா கண்கள் பெரிதாகவே விரிந்தது. நிஜமாதான் சொல்றீங்களா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று நம்ப முடியாமல் கேட்டாள். எஸ் பேபி கேர்ள், நான் சீரியஸா தான் சொல்றேன் என்று கூறியவன் தன்னுடைய மனதிற்குள், இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன் வாயில இருந்த இந்த வார்த்தைக்காக நான் எவ்வளவு நாளா காத்திருந்தேன் என்று நினைத்துக் கொண்டு அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான். ஆனா நீங்க லவ் பண்ண பொண்ணுதான் இன்னும் உங்க மனசுல இருக்கான்னு சொன்னீங்களே என்று கேட்டாள். நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன். என்னோட மாஸ்க கழட்டும் போது உனக்கு எல்லாம் புரியும் என்று அவன் கூறினான். அதை கேட்டவுடன் நித்யாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி இந்த நேரத்துல யாரு கால் பண்றாங்க என்று நினைத்த நித்யா, 1 செகண்ட் என்று சொல்லிவிட்டு அவனிடம் இருந்து விலகி உள்ளே வந்து தன்னுடைய மொபைலை எடுத்து பார்க்கவும் அது ஒரு அன்னோன் நம்பர். நித்யா போன் அட்டன் செய்தவுடன் மறுமுனையில் இருந்து ஒரு ஆண் குரல் ஹலோ என்று கேட்டது. அது யாருடைய குரல் என்று நித்யாவிற்கு உடனே புரியவில்லை. ஹலோ, ஹூ இஸ் காலிங் என்று அவள் கேட்கவும் உடனே மறுமுனையில் இருந்த நபர், என்ன நித்யா, அதுக்குள்ள உன் பாஸோட வாய்ஸ் மறந்துட்டியா என்று கேட்டார். என்னது, பாஸா? ஓ, இது அந்த டென்ஷன் பார்ட்டி கார் டிசைனர் ராகவோட வாய்ஸ் தானே. இவர் எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு கால் பண்றாரு என்று நினைத்து கொண்டவள், சாரி மிஸ்டர் ராகவ், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள். ஏ, நான் கால் பண்ணி உன்னையும் பாய் ஃப்ரெண்டையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கிண்டலாக கேட்டான் ராகவ். உடனே நித்யா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் கிடையாது என்று கூறினாள். ரியலி என்று கேட்கும் போதே ராகவின் குரலில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏ, உங்க கம்பெனி ரூல்ஸ் படி அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா என்ன என்று நித்யா கிண்டலாக கேட்கவும் அதை கேட்டு சிரித்த ராகவ், அப்படியெல்லாம் இல்ல, என்கிட்ட ஒர்க் பண்ற மேக்கப் ஸ்டாஃப் லவர் கூட ஊர் சுத்திக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யலன்னா என்ன பண்றது, அதனாலதான் அப்படி கேட்டேன் என்று கூறினான். டோன்ட் வரி மிஸ்டர் ராகவ், ஆட்டோ ஷோக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க மாடல் எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா மேக்கப் பண்ணி விடுறேன். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு கேக்குதான் இந்த ராத்திரி நேரத்துல எனக்கு கால் பண்ணீங்களா என்று நித்யா கிண்டலாக கேட்கவும் அதை கேட்ட ராகவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. உடனே சமாளித்துக் கொண்ட அவன், இல்ல,
நாளைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். அங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். நான் உன்னோட பாஸ் தானே, ஏன் நான் உனக்கு கால் பண்ண கூடாதா என்று ராகவ் வீராப்பாக கேட்கவும், நாளைக்கா என்று நித்யா தயங்கினாள். ஏனென்றால் அவள் தன்னுடைய பெரியப்பாவிடம் அடுத்த நாள் இரவு டின்னர் சமைத்து எடுத்து வருவதாக கூறியிருந்தாள். என்ன யோசிக்கிற? அங்க ஒரு 30 பேருக்கு நீ மேக்கப் போட வேண்டியிருக்கும். ஒருத்தவங்களுக்கு 5000 ரூபாய்னா எவ்வளவு வரும்னு நீயே கால்குலேட் பண்ணிக்கோ. ஒரே நாள்ல உனக்கு பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். வரியா வரலையா? ஒரே வார்த்தையில பதில் சொல்லு என்று பொறுமை இல்லாமல் ராகவ் அதிகாரமாக கேட்கவும், ராகவ் இப்படி அதிகாரமாக பேசுவது நித்யாவிற்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் மனதிற்குள் கணக்கிட்டு பார்த்தாள். ஒரே நாள்ல 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த பணம் இருந்ததுன்னா பெரியப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைத்தவள் பல்லை கடித்துக் கொண்டு, சரி வரேன் என்று கூறினாள். உடனே ராகவ் சிரித்துக் கொண்டே, சரி உன்னுடைய அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ண, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறினான். உடனே பதறிப்போன நித்யா, இல்ல சார் வேண்டாம், நீங்க இங்க வர வேண்டாம், அட்ரஸ் சொல்லுங்க, நானே அங்க வந்துடுறேன் என்று கூறினாள். இல்ல அதெல்லாம் சரியா வராது. அந்த இடத்துக்கெல்லாம் உன்னால தனியா வர முடியாது. நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ உடனே உன்னுடைய லொகேஷனை ஷேர் பண்ணு என்று சொல்லிவிட்டு அவளுடைய பதிலுக்கு கூட காத்திராமல் போனை கட் செய்தான் ராகவ். வேறு வழி இல்லாமல் தான் இப்பொழுது தங்கியிருக்கும் இந்த ஹோட்டலின் லொகேஷனை ஷேர் செய்தாள் நித்யா. அடுத்த நிமிடம் காலை 10 மணிக்கு தயாராக இருக்கவும் என்ற மெசேஜ் ராகவிடமிருந்து வந்தது. மணியை பார்த்தவள், அச்சச்சோ மாஸ்க்மேன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்று நினைத்தாள். உடனே நித்யா மனதில் உற்சாகம் தொற்றிக்கொள்ள, என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன், ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன் என்ற பாடலை ஹம் செய்து கொண்டே அவனை பார்க்க ஓடினாள். அடுத்த நாள் காலை ராகவை காத்திருக்க வைக்க கூடாது என்பதற்காக 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பிய நித்யா தன்னுடைய ரூமில் இருந்து கீழே இறங்கி ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு வந்துவிட்டாள். இன்று மாஸ்க்மேன் அவளுக்காக வாங்கி கொடுத்திருந்த ஒரு ஒயிட் கலர் லாங் ஸ்கர்ட், ஒயிட் கலர் டி-ஷர்ட் அணிந்து கொண்டு தலைமுடியை தூக்கி போனிடெயில் போட்டு இருந்தாள். மேக்கப் எதுவும் இல்லாமல் அந்த எளிமையான தோற்றத்திலேயே நித்யா வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போல அவ்வளவு அழகாக இருந்தாள். நித்யா ரிசப்ஷனுக்கு வரவும் ஹோட்டல் வாசலில் ஒரு வெள்ளை நிற BMW கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அதில் இருந்து ராகவ் தான் இறங்கி வந்தான். எப்பொழுதும் கோட் சூட்டில் பார்த்து பழகிய நித்யாவிற்கு அவனை பிளாக் கலர் ஜீன்ஸ், பிராண்டட் டி-ஷர்ட்டில் பார்க்க சற்று வித்தியாசமாக இருந்தது. நித்யா உள்ளே இருப்பது தெரியாமல் ஹோட்டல் என்ட்ரன்ஸையே பார்த்து கொண்டிருந்த ராகவிற்கு அருகில் சென்ற அவள், என்ன மிஸ்டர் ராகவ், சீக்கிரமே வந்துட்டீங்க போல இருக்க என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள். உடனே திடுக்கிட்டு திரும்பி பார்த்த ராகவ் நித்யாவை பார்த்து அசந்து போய்விட்டான். அவன் தன்னை அறியாமலேயே, வாவ் சூப்பர், இவ்வளவு நாளா இந்த அழகை எங்க ஒளிச்சு வச்சிருந்த என்று கேட்கவும் உடனே வெட்கத்துடன் புன்னகைத்த நித்யா, ஆமா நானேதான் மிஸ்டர் ராகவ். போன தடவை நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்னா முதல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கணும்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்று கூறினாள். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்வாங்க. என்னதான் நாம நல்ல திறமையானவங்களா இருந்தாலும் கூட வெளி தோற்றத்தை வச்சுதான் ஃபர்ஸ்ட் நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் தன்னுடைய ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்பதான் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நித்யா ஏற்கனவே முடிவு செய்திருந்தாள். வெரி குட் நித்யா, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ ஏன் இப்படி ஃபுல்லா வெள்ளை கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்க? உன்கிட்ட வேற கலர் ட்ரெஸ் இல்லையா? சரி சீக்கிரம் கார்ல ஏறு என்று கூறிய ராகவ் தன்னுடைய காரின் முன்கதவை திறந்து விட்டான். இது போன்ற லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் காரில் நித்யா ஏறியதே கிடையாது. அதில் ஏறும்போது அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஸ்போர்ட்ஸ் காரில் 2 சீட்டுகள் மட்டுமே இருந்தது. அவள் காரில் ஏறிய அடுத்த நிமிடம் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் மின்னல் வேகத்தில் சீறிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியது. அவனுடைய வேகத்தை பார்த்து ஒரு நிமிடம் பயந்து போன நித்யா ஜன்னல் ஓரம் தள்ளி உட்கார்ந்து கொண்டு வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். கார் ஓட்டிக் கொண்டிருந்தாலும் ராகவின் கண்கள் நித்யாவின் மீதே நிலைத்திருந்தது. 2 கண்கள் தன்னை குறுகுறுவென்று பார்ப்பதை உணர்ந்த நித்யா திடீர் என்று திரும்பி பார்க்கவும் உடனே சுதாரித்துக் கொண்ட ராகவ், என்ன நித்யா, நீ ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கியா? தனியா இருக்கியா இல்ல யார் கூடயாவது சேர்ந்து ஸ்டே பண்ணிருக்கியா என்று கேட்டான். ஆமா, ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன் என்று நித்யா சொல்லவும், ஃப்ரெண்டா? அது பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா என்று ராகவ் சந்தேகமாக கேட்டான். அதை விடுங்க சார், அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிற ஒரு கேர்டேக்கரா தான் நாங்க இருக்கேன் என்று நித்யா கூறவும் ராகவிற்கு நிம்மதியாக இருந்தது.
ஓ, ஐ see. அப்படின்னா நீ பார்ட் டைம் வேலை பாக்குறியா? பணம் சம்பாதிக்க நீ ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு என்று அவன் கேட்டான். அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் புன்னகைத்தாள் நித்யா. அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் இந்த பொண்ணு கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அன்னைக்கு இவ தன்னோட சைஸுக்கு சுத்தமா பொருத்தமே இல்லாத டபுள் எக்ஸல் சுடிதார் போட்டுக்கிட்டு கருப்பு கலர் சோடா பொடி கண்ணாடியும் போட்டுக்கிட்டு வயசான பொண்ணு மாதிரி இருந்தா. ஆனா இப்ப காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி கியூட்டா அழகா இருக்கா. இவ்ளோ அழகா இருக்கிற இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைன்னு சொல்றாளே. இந்த பொண்ணு சொல்றது உண்மையாதான் இருக்கும். சின்ன வயசுல இருந்த குடும்ப கஷ்டத்தை தன்னுடைய தலையில சுமந்துகிட்டு இருக்கிறதுனால இவ தன்னோட சேஃப்டிக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் என்று நித்யாவை பற்றி ராகவ் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த கார் ஒரு பிரைவேட் கிளப்பிற்கு வந்து நின்றது. ராகவ் கீழே இறங்கியவுடன் அங்கு இருந்த பணியாளர்கள் அவனை மரியாதையுடன் வணங்குவதை பார்த்த நித்யா அவன் இங்கு அடிக்கடி வருவான் என்பதை புரிந்து கொண்டாள். அவனுடன் சேர்ந்து உள்ளே வரும்போது, சார், இங்க என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது? நான் யாருக்கு மேக்கப் பண்ணணும் என்று கேட்டாள். அவளை ஏற இறங்க பார்த்த ராகவ், நீ என்ன முட்டாளா? இந்த மாதிரி கிளப்புக்கு எதுக்கு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்கவும், அப்பொழுதுதான் அவர்களை கடந்து அந்த கிளப் ஹவுஸுக்கு செல்பவர்களை நித்யா கவனித்தாள். அங்கு அனைவரும் ஜோடி ஜோடியாக வந்திருந்தார்கள். ராகவ் தன்னை எதற்காக இங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. உடனே அவள், ஓ, அப்படின்னா நான் உங்க லவருக்கு மேக்கப் பண்ணி விடணுமா என்று அப்பாவியாக கேட்டாள். உடனே அவளுடைய கண்களை உற்று பார்த்த ராகவ், அப்படின்னா நீ என்னோட லவ்வர் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே நித்யா கையை பிடித்தான். உடனே நித்யாவின் முகம் மாறிவிட்டது. அவனிடமிருந்து தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொண்ட அவள், சாரி மிஸ்டர் ராகவ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல என்று கடுமையான குரலில் கேட்டாள். கூல் நித்யா, இன்னைக்கு என் தம்பி கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருப்பான். நான் எதுக்கு அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல? என்னை பார்த்த உடனே எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவன் முன்னாடி நீ என்னோட லவ்வரா நடிக்கணும். இதுக்காக நான் அவனுக்கு 1,00,000 ரூபாய் பணம் தரேன் என்று ராகவ் கூறினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.